அடப்பாவிங்களா, ரொம்ப பக்கம். சிலது போகுன்றாரு. ஓகே, இதெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நடந்து போக முடியுது இந்த பெட்டில். மேலே ரோடு. ஓகே, மூவ் பண்ணுறோம். ஆ, பலாமரம் பாடுறா, எவ்வளோ பிஞ்சு இருக்கு பாடுறா, ஃபுல்லாக வளர்ந்துருக்கு. இன்னொரு மரம், கீழே வரைக்கும் போகுது. ஓகே, ரெண்டாவது பெட். அதுக்கு அடுத்த பெட்டுக்கு நம்ம போகிறோம். ஹில் ஸ்டேஷனால் பெட்டாக ரெடி பண்ணியிருப்பாங்க பிளான்டேஷனுக்கு. யா, எது கொடியா செடி? அந்த மரம், பேரிக்கா மரம். பேஷன் ஃப்ரூட் இருக்குது போல இருக்குது, 2-3. எத்தனை கொடி இருக்குது இப்போ இருக்கிற இந்த கொடியெல்லாம்? பேஷன் ஃப்ரூட் கொடி. இது வந்து பேஷன் ஃப்ரூட். ஆல்ரெடி ஒரு 10-15 இருக்குது. இவ்வளோ பக்கத்தில் இருக்கலாமாம்மா? இது என்ன வளர்க்குற மாதிரி புதைச்சி வச்சுருக்குறாங்க? இல்லை, அது சும்மா பறிச்சு. ஸோ அடுத்த பெட்டு நோக்கி போகிறோம். இது நல்ல பிளான்ட் இருக்குங்க, இது சூப்பராக இருக்குது பாருங்கள். இலை எவ்வளோ இருக்குது இந்த அவகேடோ. அது கொய்யாவா? ஏற்கனவே இருந்திருக்கு. கொய்யாவே 2 இருக்கு. அதெல்லாம் இருக்கலாமாம்மா? டேஸ்ட் வருமானு தான் தெரியல. இதில் பிஞ்சு இருக்கா? இன்றைக்கி ஏதாவது சாப்பிட்ற மாதிரி இருக்கா? என்னடா சாப்பிடலாமா? எங்கடி இறங்குறது? இது என்ன மரம்? யூக்கலிப்டஸ். அந்த என்ன மரம் அது சொல்லுவாங்க? தைல மரம். அது என்னது? இல்லை 2 வெரைட்டி சொன்னது. பேர் சொன்ன மறந்துட்டேன். அதாவது மேலே காமிச்சார். இந்த தைலம் ரெடி பண்ணுறோம் இல்லைங்களா, அது கொஞ்சம் ரெட்டிஷாக இருக்கும். இது அந்த மாதிரி இல்லை. ஓகே, இந்த கொய்யாலாம் வருமானு தெரியலையே. இல்லை வரும் சார். பூ வந்துருச்சு. ஓகே, இருந்தது வெட்டி விட்டுருக்காங்க. மரத்தை வெட்டினதெல்லாம் புதுசாக வளர்ந்துட்டுருக்கு.
வேறு எங்கே இருக்குன்னு சொன்னீங்க மரம் பிஞ்சு விட்டது? அந்த இது. வாங்க போவோம். இந்த வெடி வாங்கி கொடுக்க சொல்லியிருக்கிறேன் சரி. குரங்குகளுக்கு. ஸோ பக்கத்து தோட்டத்தில் எப்படி பிளான்டேஷன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி தான் பெட்டாக பண்ணுவாங்க ஹில் ஸ்டேஷனில். அதுக்காக ரெடி பண்ண தான் நம்ம தோட்டம் இங்கே. கோவா பாருங்கள் பிஞ்செல்லாம் வந்துட்டுருக்கு. அடுத்த முறை சாப்பிட்லாம் நினைக்கிறேன். இது பலா, இதுவும் பலா தானே? ஓஹோ, இதில் ஒன்றும் பிஞ்சு வரல. இருக்கு, பூ இருக்குது சார். ஓகே.